எழுந்தரே எழுந்தரேன்னா என்னம்மா என் மகளே மாவசைக்கு ராத்திரி தானே உன் தலைய சீவி அலங்கரிச்சு பூவெல்லாம் சூடிட்டு போனேன். போட்டு அழிஞ்சிருக்கு பூக்கள் கலைஞ்சிருக்க அங்கம் குலைஞ்சிருக்கு ஆவி பறக்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னா முத்தம் போல் கண்ணீரே முகங்கள் நான் சோர விட்டு எந்தாயே புலக்கொடி ஆண்டு கருப்பளிக்க அரும மகள் வாழலாமா பண்டாரம் கருப்பளிக்க உன் தல மகள் வாழலாமா சண்டாள பண்டாரோ அந்த தண்ணி எதுல ஊத்திட்டாங்க சண்டாள பண்டாரம் சொன்ன வாக்கு பலித்திட்டது. ஆமா நான் கருவாக செலிக்கும் முன்னே நீ கரிமருந்தை தின்றால் இல்லையே ஒருவா சனிக்கு முன்னால ஒரு மருந்தை தின்றால் இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதாள் புலம்பினாள் ஆறாக துயரம் கொண்டாள். எப்படி சிறப்பாட வேளையில் பாடுநாமலை அவையா பரிசளித்த செல்வேந்திர சீமான் யாரு தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சரி ஓட்டப்பிடாரம் தாலுகாவை சேர்ந்த பசுவல்லி கோட்டை பசுவல்லி கோட்டையை சேர்ந்த சரி எஸ் முத்தையா ஆமா பரிவல்லிக்கோட்டை சரி எஸ் முத்தையா நாருடைய தங்கத்திரு கரத்தினாலே பாடுராமனுக்கு பரிசளிக்க வேண்டும் என்று ஆமா 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே அன்பு பாராட்டியுள்ளார்கள். ஆமா அண்ணார்களுடைய குடும்பங்கள் குலகோத்திரம் அளிச்சனங்கள் எல்லாம் என்ன எங்கள் அப்பன் மகாராஜா யஜமா முதலாளி சக்கரவர்த்தி மாயாண்டி சுடல என் சின்னத்துற சத்ராபதி முண்ட சாமத்துற பாண்டியனுடைய அருளாலே நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் வளர வேணும் வாழ வேணும் வளர வேணும் மகாராஜா அருளாலே மகாராஜா அருளாலே வாழ வேண்டும் வாழ வேணும் வளர வேணும் மகாராஜா அருளாலே 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 வாழ்க வளர்க என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்ற ஐயா அப்படி இருக்க பார்த்தார் எங்க ஐயா மகாராஜா எங்க போகலாம் என்று எண்ணுகிற வேளையில என்ன எங்க ஐயா வருகிறார் எங்கே வருகின்றார் அதே காக்காட்சி மலையதேலை காக்காட்சி மலையதேலை கண்ணாடி பொன் சோலையிலை ஈச்சங்காவு பட்டணத்தில் யாரார் அங்கே ஆண்டுவாரா எட்டு விட்டு பிள்ளை மக்கள் 7 விட்டு பழியமார்கள் காடு வெட்டி மலை தீரத்தி கட்டு மாசல் செய்வார்கள் காடு வெட்டி மலை தீரத்தி கட்டு மாசல் செய்வாரா 6 நல்ல உறவுழுது ஆடு கொண்டு கிடைமறித்து 7 நல்ல உழவுழுது எரும மாட்டு கிடைமறித்து 10 உழவுழுது 10 உழவுழுது பசுவ மாட்டு கிடைமறித்து பசுவ மாடு தாலை முதல் வேலி வரை தங்க நக அடகு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வாழ மாசல் செய்து வாழ மாசல் செய்திருக்காரே காடக்கண்ணி குருதவல்லே காடக்கண்ணி குருதவல்லே சம்பா மொழிக்கரு இப்படியா நடத்தும் போது காடக்கண்ணி குதிரவல்லி கட்டி சம்பா மொழிக்கருப்பு சரி நான் வாழ பேவாழ நந்தா நல்ல வந்தா வாழையெல்லாம் வைத்து சரி காசு இல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்கி ஆமா வாழ மாசுகள் எல்லாம் செய்தார்கள். சரி இப்படி வாழ மாசில் செய்து என்ன காடக்கண்ணி குருதவல்லி எல்லாம் பயிர் பலன் பெறக்கூடிய நேரம். சரி
மழை விளையும் ஆ 8 மாசம். சரி அங்க போல மக மாவுசைக்கு என்ன அரண்மனையில 8 மாசம். அவளை 8 மாசம் பார்த்தார் மகாராஜா. என்னையா மழை விளையும் 8 மாசம், மாவுசைக்கும் 8 மாசம். ஆமா அதனால இந்த மழை விளைய அழித்துமே ஆனால் பிள்ளை மக்களும் பழியமார்களும் சரி நந்தம்புணல் ஊருக்கு புலையனோட அரண்மனைக்கு செல்வார்கள். ஈவிலக்க சொல்லி அழைப்பார்கள். ஆமா புலையம் வருவான். புலையனோட இடத்துல சரி ஊட்டுக்கூட வாங்கி ஆமா மகளை பழி வாங்கலாம் என்ற எண்ணத்தை கொண்டு எங்க மகாராஜா ஈசன் மகன் மாயாண்டி சுடலை ஆமா அந்த காக்காச்சி மலை கண்ணாடி பொன் சோலைக்குள்ள எங்க ஐயா வந்து அந்த பயிர் மாசுகள் எல்லாம் ஆமா எப்படி அழைக்கிறார் தெரியுமா? எப்படி என்ன ஐயா குருத்து வாழ பூச்சி போலே குருத்து வெட்டா வெட்டுவாரா கண்டாள பூச்சியாக குடிச்சு போகுதையோ காவலுக்கு இருந்ததோடு 7வது தம்பிதான் எசைக்கு முத்து பலியனையோ காலை பிடிச்சு எடுப்பாரோ காலை பிடிச்சு எடுக்கும் போது பார்த்துட்டானே பலியனாவல் ஒட்ட அம்மும் பெருநடையும் ஓடி வந்தல்லானே அண்ணன் மாறே சமயன் மாறே அண்ணன் மாறே பலியனோட வார்த்தைகளும் அடியனோட வார்த்தைகளோ ஓ அண்ணாமாரே தமையன்மார்கள என்ன அடியனோட வார்த்தைகளுங்க. நம்ம காசுக்கு பணம் வாங்கி ஆமா வட்டிக்கு பணம் வாங்கி செய்த வாழை மாசல் எல்லாம் வம்பா போச்சு. பலன் பெறக்கூடிய பயிர்கள் எல்லாம் ஈக்குடிச்சு போச்சு. கிட்ட பயிர் அழிந்து போச்சு. ஏலகுடி கெட்டு போச்சு. அதனால என்ன இது என்ன என்று பார்க்க வேண்டும். ஆமா அப்படின்னு சொல்லி சரி காத்தா கருப்பா வைவினையா செய்வினையா பேயா பிசாசுடைய குற்றங்களா ஆமா என்ன என்று அறிய வேணும், தெரிய வேணும். இத பார்க்கணுமானா எங்க போகணும்? நந்தமுனல் ஊர்ல சரி 21 புலையனுக்கும் எஜமாம் பெரும்புலைய. ஆமா அப்பேற்பட்ட புலையன் மைத்தொழில அவங்கிட்ட போய் தான் குறி பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மாந்திரவாதி புலையன் அரண்மனைக்கு காக்காட்சி வனம் கண்ணாடி பொன் சோலையிலே வாழ்ந்து வரக்கூடிய ஈச்சங்காவு பட்டணத்திலே உள்ள பழியமார்களும் பிள்ளை மக்களும் ஐயா விரும்பலையா எங்களுடைய கோட்டையில நாங்கள் தாலை முதல் பீலி வரை தங்க நகைகள் எல்லாம் அடகு போட்டு வட்டிக்கு பணம் வாங்கி வாழ மாசல் செய்திருந்தோம். இங்க மாசல் எல்லாம் அழிஞ்சு போச்ச ஈவலைக்கு தர வேணும் என்று சொல்ல உடனே பார்த்தான் மாந்திரவாதி விரும்பலையர். ஐயா பழியமார்களே பிள்ளை மக்களை நான் ஈவலக்க வர வேண்டுமையானால் நான் கேட்ட சாம அத்தனையும் ஒண்ணு விடாம தரணும். அத்தனையும் வாங்கித்தாரன் என்று சொல்லவும் என்ன வேணும் பொங்கி பாடப்பு போட பொடியரிசி எனக்கு வேணும். பாத்து பாடப்பு போட பச்சரிசி எனக்கு வேணும். அறுத்தெறிய 6 சேவல் இழுத்தெறிய 7 கிலோ அட்டகும்பம் 8 வேணும். அட்டகும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். ஐயா என்ன கும்பம் சரி 8 தேங்காய் 2 எக்ஸ்ட்ரா கேக்கியா? கும்பம் 8 தேங்காய் 10 எதுக்கு? 8 கும்பத்துக்கு 8 தேங்காய். சரி படப்புல உடைச்சு வைக்க ஒரு தேங்காய். சரி போற வாக்குல உங்க தலையெல்லாம் சுத்தி 3 முக்கு சந்தியில ஒரே போடு. சரி தேங்காய வெடலை போடப்பா. அதான கேட்டேன். இந்த சிறப்பான வேளையில் என்னையா பாடும் நாமளே பரிசீலிக்க வேண்டும் என்று பரிசீலித்த செல்வேந்திர சீமான் யாரனா
சக்சன் ஆ சக்சசன் சக்சஸ் மொபைல்ஸ் சக்சஸ் மொபைல்ஸ் விளாத்திக்குளம் விளாத்திகுளத்தை ஆ கலைமாமணி விருது பெற்ற சரி எனது பெரியம்மா ஆ வாசகம் செய்யும் சரி நம்மளையா ஆ நேத்து பாவலையில தொடங்கின வில்லுப்பாட்டு ஆமா நேத்து காலையில படிச்சிருக்கோம், சரி கருக்கல்ல படிச்சிருக்கோம், இப்போ படிக்க நாளைக்கு மத்தியானம் படிப்போம். கதை தீரல. ஆ பெரியம்மா வந்து வில்ல பூட்டிட்டாவன்னா 3 மணி நேரம் தான். ஆடாத தெய்வம் ஆடும், பாடாத தெய்வம் ஆ பாடும். அப்பேற்பட்ட வில்லிசை கலைமாமணி இன்னைக்கு விளாத்தி கொள்ளமுன்னா ராஜலட்சுமி அம்மா பேர் தான் அவங்க பேர் தான் வெளியில வரும். ஆகையினால ஆமா விளாத்தி குளத்தை சேர்ந்த சரி ரமேஷ் அண்ணா அவர்கள் சக்சஸ் மொபைல் வைத்து நடத்தி வரக்கூடியவர்கள். மொபைல்ஸ் கடை அவருடைய ஆமா தொழில் வளங்கள் என்ன எங்கள் ஐயா சரி இந்த ஆறுமுக மங்கலம் கொட்டார குறிச்சி ஆறுமுக மங்கலம் ஹைகோர்ட் மகாராஜா ஹைகோர்ட்ல சாட்சி சொன்ன தெய்வம் வேம்படி சுடல. ஆமா எஜமான் சக்கரவர்த்தி மாயாண்டி சத்ராபதி முண்டன் சின்னத்தர சரி எங்கொக்கை அடைச்சி கோல பிராமணத்தி வேம்படி ஆட்சி விளையாடும் சின்னத்தோர சரி என் தாயாகிய வண்ணாரும் அடத்தி அம்மா அமையா அருளாலையும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வம் உயர்ந்த பண்பு சரி திரேக பீடம். ஆமா நோய் அற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் எவ்வளவுதான் சொத்து சோகம் இருக்கட்டுமே சரி அதை சாப்பிடாத ஒரு முடியாத பஞ்சம் வந்துடக்கூடாது. ஆமா ஏகப்பட்ட சொத்து சோகமெல்லாம் தேடி வச்சிருப்பாங்க. ஆமா பிளசர்ல ஏறிட்டு போவாங்க, சுவர்ல போய் முட்டுவாங்க. அப்படி இல்லனே வீட்டுல மூட கணக்குல நெல் இருக்கும், அரிசி இருக்கும், எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கேப்ப கூட தான் குடிக்கணும் தலைவலி. அதத்தாயா சொல்லுதேன். அவ்வளவு சொத்து இருந்தா பிளசர்ல ஏறுவாங்க, சுவர்ல முட்டுவாங்க. ஆமா அப்படி அது வரக்கூடாது. அப்படின்னா எங்க ஐயா அருளால பிளசர்னா பிரஷரு, அப்படியா சுகர்னா சுகரு, அதானே கேட்டேன். அந்த பிரஷரு சுகரு நோய் நொடி இல்லாம மழை போல வந்தாலும் பனி போல மாத்தி ஆமா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அமையா எம்ம நம்ம தாளக்காரரு இருக்காவண்ணா என்ன ஐயா கோயிலுக்கு கோயில் அவளுக்கு சப்பாத்தி வேணும் நைட்டுக்கு. சரி காலையில இட்லி, மத்தியானம் ஒரு நேரம் சோறு சாப்பிடுவோம். சாப்பாடு நைட்டுக்கு நான் கையில இருந்துனாலும் துட்டு கொடுத்து நான் சாப்பிடுக்கிறது, சாப்பாடு எனக்கு வேணாம்ன்றோம். ஆமா ஆகையினால அது படுத்த பாடு அவருக்கு தான் தெரியும். அப்படியெல்லாம் வராதபடிக்கு ஆமா நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோட என்ன விதமாக வாழ வேணும் தெரியுமா? எப்படி என்ன வாழ வேணும், வளர வேணும், வாழ வேணும், வளர வேணும், ஐயகம் போல் உயர வேணும், ஐயகம் போல் உயர வேண்டும், வாழ வேண்டும், அடே ஐயகம் போல் உயர வேண்டும், உயரம் போல் உயர வேண்டும். அவர்கள் செய்யந்தோளில் விருத்தியாகி, செய்யந்தோளில் விருத்தியாகி சிறப்பு பெற்று வாழ வேண்டும், சிறப்பு பெற்று வாழ வேண்டும், விருத்தியாகி வாழ வேண்டும், வாழ வேண்டும், வாழ்க வளர்க என்று அமையா எங்கள் ஆறுமுகமங்கல ஹைகோர்ட் மகாராஜாவை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. ஆமண்ணே அப்படி இருக்க பார்த்தான் இந்த அட்டை கும்பம் 8 அதுக்கு தேங்காய் 10 கேட்கவும் சரி 8 கும்பத்துக்கு 8 தேங்காய் சரசுல வைக்க படப்பெல்லாம் போட்டு உங்கள சரி படப்பு மேல உடைச்சு வைக்க ஒரு தேங்காய் போற போக்கில் உங்க தலைய சுத்திட்டு வெடலை போட ஒரு திருஷ்டி கழிக்க ஒரு தேங்காய். ஓ அப்படி சொல்லணுமோ? அப்படி சொல்லணும். உங்க தலைய உடைக்கணும். நான் தலைய உடைச்சிருவோம்னு நினைச்சேன். அதான
தலையை சுத்தி ரோட்டுல உடைச்சிரும்னு சொன்னப்பா. ஓ அதானே கேட்டேன். ஆகையினால ஆமா. அது மட்டுமல்ல, என்னையா நான் கேட்ட ஷாமா என்னெல்லாம் தெரியுமா? என்னலாம்? ஐயா, வாழாத குமரியோடு வாழாத குமரியோடு வலது காலு மண்ணு வேணும், ஈனாத காரி காலில் இடது காலு மண்ணு வேணும், பச்சை கல்லு நூல் கண்டு எலுமிச்சங்கனியும் வேணும், அவிச்சுரிச்சு வைப்பதற்கு 61 கோழி முட்டை, கலையத்தில் வைப்பதற்கு பச்சை முட்டை 11, அது மட்டும் காணாது சுடுகாட்டு சாம்ப வேணும், சுள்ளக்கார மண்ணு வேணும், இடுகாட்டு சாம்ப வேணும், ஓட்டு மண்ணு வேணும், வாழாத குமரியோடு வலது கால் மண்ணு வேணும், சிறு சொளவு ஒன்று வேண்டும், அத்தனையும் காணாது குப்பையில சாராயும் கொடுகையில தென்னங்கள்ளே அது மட்டும் காணாது. எடாயப்பா பெரும்புலையா ஐயா அப்பா பிள்ளை மக்கள் அது மட்டும் காணாது. 1000 பொன் சம்பளமோ 1000 பொன் சம்பளமோ 500 வெகுமதியும் 500 வெகுமதியோ. ஐயா பழியமார்களே வெள்ள மக்களே என்ன எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா ஐயா? ஆமா. இத்தனை வாங்கி வையுங்க. சரி. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இதே நேரத்துக்கு நான் அடிய வந்துருதேன். அப்படியா அப்படின்னு சொல்லி சரி அந்த லிஸ்ட கையில கொடுத்துட்டாங்க. ஆமா. ஐயா நீங்க கேட்ட ஷாமம் ஒண்ணு விடாம நான் அத்தனை வாங்கி வைக்கும். சரி. எத்தனை எழுதி வச்சிருக்கோம், வாங்கி வைத்து எதிர்பார்க்கும் என்று சொல்லி சரி லிஸ்ட வாங்கிட்டு போய் ஷாமாங்களை சேகரித்தா இந்த சிறப்பான வேளையில் என்னையா பாடுநாமலை பரிசீலித்த செல்வேந்திர சீமான் பூமான் யாரண்ணா? புண்ணியவான் கடகவான்கள் யார் என்று கேட்டால் யாரண்ணா? அவனையெல்லாம் பேர் விளங்கக்கூடிய சரி ஐயனார் ஊற்றை சார்ந்த ஆமா அவனையெல்லாம் பேர் விளங்கும். சரி ஐயனார் ஊத்திலே வாசகம் செய்து வரக்கூடிய அமையா ஐயனார் ஊத்திலே வாசகம் செய்யக்கூடிய என் அன்பு சகோதரர் அருமையண்ணா. சரி எங்கள் அப்பன் மாயாண்டி ஐயனார் ஊத்துல அருள்பாலித்துக் கொண்டிருக்காரு. ஆமா. எங்கள் ஐயா யாரு? மகாராஜா சக்கரவர்த்தி என் சிவலப்பேரி மாயாண்டி எங்க ஆறுமுக மங்கலத்து சுடல ஐயனார் ஊத்து மாயாண்டி. சரி. அவருடைய என்ன மூத்த குலகுமரம் சரி மூக்கையா அவர்களும் ஆமா என் கட்ட பேச்சு நெட்ட பேச்சு காட்டு வன பேச்சு தில்லைவனங்காத்த தில்லைவன பேச்சியம்மாளுடைய திருநாமத்தை பெற்ற பேச்சியம்மாள் கடத்தினால பாடும் நாமளுக்கு என்ன 101 பவன் ரூபாயை 101 லட்சங்களாகவே ஆமா அன்பு பாராட்டி உள்ளார்கள். சரி. அதோடு என்ன கருவேலங்காட்டு கலியங்காட்டு ஸ்ரீ சுடலைமாட சாமி துணையை கொண்டு ஆமா சந்தனமாரியம்மன் ஸ்ரீ சந்தனவாரியம்மன் சுந்தராட்சி அம்மன் துணையோட கலவை மிஷின் காங்கிரட் சிறந்த முறையில் குறிப்பிட்ட நேரத்தில் குறைந்த செலவுல நிறைந்த தரத்தோட செய்து தரப்படும். ஏ தங்கராஜ் அன்னார் அவர்கள் என்எஸ்புரம் கயத்தார். ஆமா கயத்தாருன்னு சொன்னா கயத்தாருன்னு சொன்னா அங்கன கூடி நம்ம போகாத ஊரு கிடையாது. ஆமா எவனா அங்கன பெரிய ஊரு கயத்தாரத்தான் சொல்லுவோம். அதானே அப்பேற்பட்ட இந்த அவருடைய தங்கத்திற்கு கரத்தினால் பாடினாமலுக்கு லட்சாதி லட்சம் பொன்கள் ஆமா ஐயா 201 பவன் ரூபாய் 201 லட்சங்களாகவே பரிசளித்துள்ளார். பரிசளித்த குடும்பங்கள் குலகோத்திர வழி ஜனங்கள் எல்லாம் எங்கள் ஐயாவுடைய அருளால வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும் அருளாலே வளர வேண்டும்
வேண்டும் என்று ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம் ஐயா. ஆமையா. அப்படி இருக்கும் போது என்ன எங்க ஆ, மலையாளத்திலே பழியமார்களும் பிள்ளை மக்களும் ஆமா வேண்டிய சாமான்களை வாங்கி வைத்து எதிர்பார்த்தார்கள். சரி. அப்படி எதிர்பார்க்க நேரம் ஆ, பார்த்தார் எங்க ஆமா மாந்திரவாதி பெரும்பலையன் சரி. மழை விலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆமையா. தகுந்த மலையாளத்திலே போய் மை சேர்த்து வந்து ஆமா மழை விலையில சரி. சுண்டுகிறார். ஆ, மழை விலையில சுண்டும் போது என்ன ஆணை போல அலறுகின்றார். அங்கு எங்கு ஓடுகிறார். ஓடுகின்றார். பூனை போல் பதுங்கலிட்டு ஒலிப்பாய்ச்சல் பாய்ந்து அடே பெருமலையா என்ன யார் இருக்கிற இடத்துல எங்கடா வந்த சரி. சிறு செலவை பிடுங்கினார். சிவட்டோட அடித்தார். அடித்தார். எனக்கு ஓட்டு போட்டு உடை கொடுத்த நான் 1008 சுருபத்துல ஆமா அரை சுருவா அம்பிடுவேன் என்று சரி. எங்க ஐயா மாயாண்டி என்ன சொன்ன உடனே ஆமையா. ஓட்டு போட்டு உடை கொடுத்தார். ஆமா "எடா, எனக்கு இந்த பலி காணாது, சரி. எனக்கு நரபலி வேணும். ஆ, தாயா தலைமக சரி. தலைப்பிள்ள சூலி சூழி 8 மாத சூலி கணவம் இல்லாம கர்ப்பமா இருக்கணும். ஆமையா. அப்பேற்பட்ட பலி வேணும் என்று சொல்லவும் சரி. அட தெய்வமே 1 மாசம் 2 மாசம் ஆ, எவன் தலையிலையாவது கை வச்சுட்டு வந்துருவேன். வச்சிருப்பேன். 8 மாசத்து சூலிக்கு நான் எங்கேயா போவேன்னா சரி. அடே வருமலையா என்ன மழை விலை 8 மாசம் அரண்மனையில உன் மகளை 8 மாசம் ஆமா மகளை குனஞ்சுகிற எனக்கு வலிகொடு என்று சொல்லவும் ஆமண்ணே. அட அதர்மக்கார பாவி தெய்வம் அரும மகளை எங்க கண்ட சரி. குடிகார பாவி தேவை என் செல்ல மகளை எங்க கண்ட ஆமா அந்த ஒரு நாளையிலே அண்ண வாங்க வந்தேன் ஒரு அருங்கலையை கண்டேன். சரி. உன் மகளை நெஞ்சுகிற வலியெடுந்து கொடுக்கவும் என்று சொல்லி ஆமோ பார்த்தான் மாந்திரவாதி விருமுலையன். என்ன என்னையா. மகளே பெரிது இல்லை மாந்திரம் தான் பெரிது, ஆமா தலைமகளை பெரிது இல்லை தந்திரம் தான் பெரிது என்று பெரிது என்று மகளை அணைத்தான். மறுத்தாள் மாவுஷைக்கு ஆமா மையெடுத்து அணிந்தான் மதிமயங்கினாள். சரி. மகளை வாழையில தண்டியில அலங்கரித்து மலங்காவ மலைவலையில கொண்டு வந்து ஆமையா. மகளே நீ கீழே இருந்து பார்த்தா உனக்கு தெரியாதம்மா, கொள்ளாத மாயாண்டிக்கு உனக்காகவே கட்டி வச்சிருக்க 7 அடுக்கு பரணி என்று சொல்லி பரன்ல ஏறும் போது ஆமா யானை பழுவு முறியுது. என்ன ஏனை பழுவு முறியவும் என்ன அட என்ன சண்டாள பெண்ணா அட சண்டாள எந்த கப்பா ஆமா என்ன பெத்த அருமையன பேர் வச்ச நேர்த்தி என்ன நேர்த்தி என்ன வளர்த்த அருமையன வைத்திருந்த நேர்த்தி என்ன காய்ச்சலறியா சம்மதியா காலனுக்கோ ஒப்படைச்ச ஆமா இருக்க சம்மதியா என்ன இன்னைக்கு யமனுக்கா ஒப்படைக்க ஒப்படைக்க பாட அருவாளை பார்க்கும் போது பதடுதடாங்கமெல்லாம் ஆமண்ணே. வீச்ச அருவாளை பார்க்கும் போது வரைக்குதடா மேனியெல்லாம் ஆமா மாயாண்டி கோவிலுக்கா சரி. மாக்கடாயா என வளர்த்த ஆமா சுடலையோட கோவிலுக்கா சரி. சூராடா என வளர்த்த என்று சொல்லி சொல்லி அழுது புலம்ப ஆமையா. அடே பெருமலையா ஆ, என்னடா நல்ல நேரத்துல அழகிட்டோம், அழகு சத்தம். சீக்கிரம் உன் மகளை நெஞ்சுகறி வெளியிடுறா அப்படின்னா சரி. உடனே பார்த்தான் மாந்திரவாதி விரும்பலையன். இணையா மகள பெரிது இல்லை மாந்திரம் தான் பெரிது, பெரிது என்று தலைமகள பெரிது இல்லை தந்திரம் தான் பெரிது என்று ஆமா அதான் மாந்திரவாதி விரும்பலையா என் மகளே அண்டும் மாறாமல் கத்தாழை நார்களித்து மகள் கையகாலை கட்டுவாரா கைகாலை தானே கட்டி மாந்திரவாதி பெரும்புலைய தலவாழை அளவிருத்து மகாராஜா சுடலைக்கு தான் ஈரக்கோல தாமரக்கா மாவோட கொடியோட மாயாண்டிக்கு எடுத்து வைத்தார். மாயாண்டி சுடல தெய்வா சொன்ன வாக்கு தவறிடாமல் மாவசக்கிய பழி வாங்கி 1008 சுருவத்தில அரைச்சருவா அம்படுதான் 1008 சுருவத்தில் ஒரு அரைச்சருவம் ஆமா சொன்ன வாக்கு தவறக்கூடாது என்று சரி. ஒரு 3.25 நாளைக்கு அரைச்சருவம் விட்டு ஆமா அந்த சிமலுக்குள் அடைத்தார். சண்டாள தெய்வத்தை பிடித்து விட்டோம் என்று ஆமையா. அந்த சிமலை கொண்டு நீலகண்ட கசத்தை தாழ்த்தினான். சரி. அதே இனத்துல என்ன அந்த பொலையன் மனைவி என்னையா பொலக்கொடி ஆமா அவ அங்க தண்ணீர் போத வந்த போது செப்பு குடத்துக்குள்ள ஆ, சிமிழ உள்ள விழுந்தது. சரி. கணவனுக்கு ஆ, கணவனுக்கு என்ன இதார கணவனுக்கு ஆகாத நேரம் சாதம் ஆ, தலவாழை இளவரிச்சு பருமாறுதா. சரி.
தலவாழை இளவரிச்சு பரிமாறும் போது ஆமா அவன் பார்த்தால் ஒருவாள் சாதம் கூட என்ன என்ன அருந்தல ஆ, சிமிழுக்குள்ள இருந்து சரி சிமிழு துள்ளி வெளியில விழுந்தது. ஆமையா விழுந்த உடனே என்ன என்னாச்சு? ஆ, அட தெய்வம் அதர்மக்காரத எங்க வந்து விட்டா என்று என்று சிமிழ கெட்டி உத்தரத்துல தொங்க விட்டான். ஆமா 3 நாழிகை கழிந்தது. சரி சிமிழ தேவம் எடுத்துட்டாது. விழலவும் எடுத்துட்டது சேரி பாய்ந்தார் வாயாண்டு ஏறி பாய்ந்த மாயாண்டி பொல்லாத புலையனையோ சொல்லாத உடையனையோ வாயாண்டு கருவறுத்தார் மாயாண்டி கருவறுத்து வாராறு கருவறுத்து வாராறு கரவையத்தை களவு செய்து கருவயத்தை களவு செய்து பகவதியால் இடமதியில பகவதியா இடமதியில கரவையத்தை ஒப்படைத்து கருவியத்தை ஒப்படைத்து தாய் நல்ல மகனுமாக தாயு நல்ல மகனுமாக அம்மையான பேட்சியம்மா அம்மையான வெற்றியம்மா மகன் சுடலையோடு அருமை மகன் தொல்லையோடு தாரை கரை கடந்து கரை கடந்து தமிழ்நாட்டு எல்லையில நாட்டு எல்லையில செம்மாற்றங்கரையோரம் சாற்றங்கரையோரோ சிற்றாற்றங்கரையோரம் சாற்றங்கரையோரோ அது செம்மாப்புதூர் நன்னகரம் மூணாத்தம் பதியதில மதியதில குடலு சங்கமமா குடலே சங்கமமா பணமர சோலைக்குள்ள சோலைக்குள்ள சன்னியாசி கோனாரு சன்னியாசி கோனாரு ஆடு மேய்த்து வாரார ஆடு மேய்த்து வாராரு ஆடு மேய்த்து வார போது ஆடு மேய்த்து அது வாரபோது நாளாடும் கிழட்டாடு நாலாறு இருக்காரு கிழட்டாட்டில் மலட்டாடு தாட்டில் மலட்டாடு சன்னியாசி கோனாரு ஆடு மேய்க்கும் போது ஆமா ஆண்டு போல வந்து ஐயா மகாராஜா ஆமா எனக்கு வயிறு பசிக்கு கொஞ்சம் சாப்பாடு கூடன்னு கேட்கவோ சரி ஐயா என்ன நான் இப்பதான் சாப்பிட்டேன் ஆ, கொஞ்சம் சரி வெள்ளத்துல வந்திருக்கப்படாதான்னு சொன்ன உடனே ஆமையா பரவாயில்ல ஆ, இந்த ஆட்டுல பணவலைய பட்ட பிடிச்சு பால கரை என்றார். ஆ, அது கிளட்டாடு கிளட்டாட்டலையும் சரி மலட்டாடு ஆமா. பால் கறக்காதுன்னா ஆ, போய் கரை என்று சொன்னார். சரி சன்னியாசி கோனார் பட்ட ஓலைய கிழிச்சு ஆமா பண ஓலைய பட்ட பிடிச்சு என்ன கிளட்டாட்டு மலட்டாட்டுல கைய காம்புல கைய வச்சிருக்காரு. பால் பட்ட நிறைஞ்சு பொங்குது. ஆமா அப்ப மாயமாக மறைந்து என்ன ஒரு அரை பலாங்குக்கு கிழக்க சிவலிங்கமாக உழைத்தார். சரி உழைத்து ஆ, அசரி வாக்கினால என்ன ஓ சன்னியாசி கோனார ஆ, இன்றையில இருந்து சரி என்னைய நம்பி வர மக்களே ஆ, உனக்கு காவல் நான் தான். சரி பிறக்கும் பிறக்கும் பிள்ளைக்கும் நீ கறக்கும் பாலுக்கும் ஆமா உன் குல தெய்வன் அந்தப்பா. ம், அந்த முக்குடல் பங்கமத்துல சரி சிற்றாட்டம் கரையோரத்துல இருந்ததுனால ஆமையா ஆதி நிலை எனக்கு சீவல பேரு சரி மாயாண்டி சுடல தொடல புதுமையா வந்ததுனால புதிய சுவாமி ஆமா அப்படி என்று பேரு நிலைய வாங்கி வாங்கி அங்கிருந்து வருவாரா அங்கிருந்து வருவார் எங்க வருவாரானா இங்கே வருவாரானா ஆறுமுக மங்கலத்தில் ஆறுமுக மங்களத்தில் ஆறுமுக மங்கலத்தில் ஆறுமுக மங்களத்தில் குறிச்சியில குறிச்சி